சந்தோஷம் இதற்கு உண்மையாகவே இந்த வாழ்க்கையில முக்கியமான சந்தோஷம் Jesse,
தேவனுடைய ஊழியர்களாக தேவனுடைய நாடுகள் இந்த பிறந்த நாளை முன்னேற்று வந்திருக்கிறதான சபையார் மற்றும் ஊழியர்கள் யாருக்கும் நாமத்தினாலே விமானங்களை மற்ற எல்லா பண்ணியிருக்கோம் வசனம் மாத்திரே ஆக முடியாது எப்போ முடிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அதில் வசனத்தை சொல்லுவது யாராவது வாசிக்கலாம் ஒன்றே ஒரு காரியத்தை நான் சொல்லுவது விசேஷமாக இந்த குழந்தைக்கு கத்தரி ஒரு ஆண்டை வந்து கொடுத்து திருப்பியாக நடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல இந்த நாளில் குழந்தைக்கு சமூகத்தில் அது பரிசை செய்யப்பட்டு தேவனுடைய வழியாக வளர்ந்து கத்தருக்காக வழியாக வளரப்பட வேண்டும். ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 122 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 128 இப்போ பிள்ளைதான் இருக்குது, பிள்ளைகள் இல்லை. அதனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளையை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் வளர வேண்டும். ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிகிறேன். ஏசாயா 54 வாசிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்குமா? பிள்ளைகளின் சமாதானம் ஐயோ இதை பெற்றதுக்கு வேற எனக்கே பெற்றிருக்கலாம்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க. அதையும் பெற்றிருந்தா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லி. அப்படி பிள்ளைகள் ஒரு நாள் வாழப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை கொஞ்சம் வயசு உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சிருக்கீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? யாருக்காவது 3 சந்தோஷம். 4 சந்தோஷம். உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கோம். கையில் இருக்குல்ல? 4 கையில் இருக்கல. 5 6 7 8 9 10 11 எங்க வீட்டில் 11 பேர். என்ன கூடமானால் என்ன முடிஞ்சதா என்ன முடியல பார்த்தோம் ஆச்சரியப்பட்டோம். ஆனா அவங்களோட விசுவாசம் இருந்துச்சு. என் சந்ததியை இப்பொழுதாய் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், பெருகப்படுவார் சொல்லி. அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். சார் இப்ப நான் விஷயத்துக்கு வருகிறேன். இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவர்
அப்புறம் ஜுவல்லரிஸ் போறீங்க, அங்க போய் ஏதாவது வாங்க முடியுமா? சமாதானத்தை வாங்க முடியுமா? எங்கேயுமே வாங்க முடியாது. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆண்டவர் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நான் சமாதானமா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு சமாதானமே கிடையாது. ஒரு அடி நிலத்துக்கு கட்டி கூடி நாளைய சுதந்திரத்துக்கு சுதந்திரவாடிய நாளா மனப்பூர்வமாக இருக்கும்போது சென்னையில இத்தனை ஆண்டு காலமும் நான் வாடகையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 40 ஆண்டுகளாக சென்னையில் வந்து ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? என்னை நடத்துகிற ஆண்டவர் என்னை இப்பதான் நடத்துகிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னோட தகப்பனாக பல்வேறு எனக்கு 2 பிள்ளைகள் திருமணமாகி பேரப்பிள்ளைகளோடு கஷ்டப்பட்ட ஊழியத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நான் ஆரம்ப காலத்துல இருந்து எவ்வளவு ஒரு செட்டு. இப்போ ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த நாட்கள் அவங்க எல்லாம் எங்க வீட்டுல நடக்கிற ஜபத்துக்குள்ள ஓடி ஓடி ஒரு தகவல்னா அதிகார ஜபமும் இரவு ஜபமும் ஒழுங்கா செய்வாங்க. தனிப்பட்ட ஜபம் வேற, குடும்ப ஜபம். இப்போ வந்து உட்காருவாங்க, வார்த்தைகளை கேட்பாங்க, வசனத்தை தியானிப்பாங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா போவாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற 3 குழந்தை, அல்லேலூயா, 3 பிள்ளைகளை அவர்களுக்கு கடைசி அது நாங்கள் சீக்கிரமா அவர்களுக்கு திருமணம் முடியும் இல்லைங்களா? அப்போ அவருடைய மூத்த மகன் பிறகு பண்ண முடியல. கர்த்தர் சீக்கிரமாய் நீங்கள் அற்புதங்களை செய்வார். அடுத்து இவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நல்ல அருமையான குடும்பம் குழந்தை. அது மாத்திரமல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கடைசி மகனுக்கு சீக்கிரமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இப்ப விஷயத்துக்கு வருகிறேன். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு இடத்திலும் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கவே முடியாது. இயேசு ஒருவரால் அதற்கு காரணமாக இருக்கிறார். வாசிய ஒரு வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1:4 வாசிங்க. யோவான் 1:4 வாசிங்க. பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு 3 காரியம், நிறைய காரியம், 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வாசிங்க. மூடியவாய் நாம் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கும் வேறொரு சந்தோஷம் எனக்கு என்ன? நீங்க இவ்வளவு பேர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. எனக்கு தெரியுங்க, 30 ஆண்டு ஊழியர் செய்துட்டு வர, ஃபுல் டைம் வேலையை செய்துட்டு வர, எத்தனை குடும்பங்களில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, வருமானம் இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள் முதியோர்கள் இருக்கிறாங்க. நேற்று முன்னிருக்கிறதுல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த லெப்பர்ஸ் புத்தகம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாரடி வாரத்தில் அவங்க உதவி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் என்னுடைய லைஃப்ல அதே நம்ம உதவி செய்தாலும் எனக்கு அவங்க பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டுல டிசம்பர் மாதம் ஒரு வாரம் போது அது 2 நாளைக்கு முன்பதாக 2 முறை நான் போய் பார்த்தவர்களுக்கு சில உதவிகளை செய்து கொண்டேன். நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கும் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கையில் வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? காலையில அவங்க புறப்பட்டு போறாங்க. இங்க பல இடங்களில் பார்க்கணும், எங்குவது, அப்புறம் சேர்த்துக்கொண்டை, டி நகர், சில முக்கியமான இடத்துல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச வீடு எங்க தெரியுமா? செங்கல்பட்டு மலை அடிவாங்க. அவங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், அவங்க சனிக்கிழமை வரைக்கும் பிச்சை எடுக்கிறது, தர்ம எடுக்கிறது தான். சோறு பொங்க முடியாது. சோறு பொங்குவதற்கு சரியான வழிகள் கிடையாது. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடித்தது என்று சொல்லி. எங்களுக்கு மாதமான அரிசி வாங்கி கொடுத்தா போதும், மடியை வாங்கி கொடுத்தா போதும், நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். கஷ்டப்பட்டு கரண்டி குடிக்க முடியாது, இப்படிதான் குடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கவே என்னுடைய உள்ள உடைக்கப்பட்டது. இன்னைக்கு உட்கார்ந்து நீங்களே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டில் யாராவது இருக்குமா? அப்படி யாராவது இருந்தாலும் நம்ம இருக்குமா சொல்ல பார்ப்போம். ஆனால் அந்த பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள வர முடியாது. ஒரு புது இடத்துல கட்டி பண்ணுறாங்க, அங்கே வச்சு தான் அவங்க செய்ய போயிடணும். இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தயவாக சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால்
திக்கற்றவர்கள், ஏழைகள், இப்படிப்பட்டவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும். அதுக்கு தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 33 ஆண்டுகள் இந்த பூமியில இயேசு வாழ்ந்தாங்க. 33 ஆண்டுகள்ல 3 வருஷம் தான் அவருடைய ஊழியம். இந்த 3 வருஷத்துல அவர் கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாவற்றுக்கும் போய் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருக்கிறார். இதே இடத்தில் ஏறிதான் மல்லிகைப்பு கொண்டு வந்து டாக்டர் வாய முடிவாங்க. இப்போ என்ன நடக்குது? ஆறு வயசுல கண்ணாடி, 7 வயசுல கண்ணாடி, கண்ணு தெரியல, தலைவலி. ஏன்னா நம்ம சௌரியத்துக்காக இந்த பிள்ளைகள் என்ன பண்ணி தெரியுமா? போனை கொடுத்து, டேப்பை கொடுத்து, லேப்டாப்பை கொடுத்து, அது ஒரு பெருமை. என் பிள்ளை எப்படி பார்க்கறாங்க, எப்படி பேசுறா பாருங்க. தயவு செய்து உங்க பிள்ளையை கர்த்தர் கேட்ட சிற்றையில போதனை வளர்க்கும் போது சமாதானத்தை கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒருவேளை கண்படி பிள்ளையா இருக்கீங்கன்னா உங்க பிள்ளையை வசனத்தை வளர்க்க நம்பர் 1 வசனத்தை சொல்லி கொடுத்துருங்க. 2 நல்ல போதனையில போதிக்கிற இடத்துல உங்க பிள்ளையை வளர்க்கணும். உங்க பிள்ளை நீங்களும் தான் வளர்க்கணும். நீங்க என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்யணும். இப்பதான் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 2.5 வயசுல எனக்கு ஒரு கிழக்கு அவங்க பேர இருக்கிறாங்க. 2.5 வயசு தான் ஆகுது. அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறான். 2.5 வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சவன 2 நாள் போறது யோசித்தான். நான் ஸ்கூலுக்கு வயலும் போடணும், வயலும் தான் போடணும். இன்னைக்கு ஸ்கூல்ல அவன் பயங்கர விளையாடியா இருக்கிறான். 2.5 வயசு ஆகுது. அவ்வளவு பேசுறான். மன்னிக்கணும், நான் அந்த விலையில இருக்கிற விரும்பல. இப்ப இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு பிள்ளைகளா இருக்குது. பிறக்கும் போதே செப்போடு தான் பிறக்குது. பிறக்கும் போதே லேப்டாப் தான் பிறக்குது. பாருங்க, 1 வயசு ஆச்சு. உங்க வீட்டுல கேட்டு பாருங்க. அவங்க பாட்டிட்ட கேட்டா தெரியும், இல்லை அவங்க அம்மாட்ட கேட்டா தெரியும். அது பார்த்து அவங்க பேச்சுல பார்த்தீங்கன்னா செய்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். சரி, நம்ம என்ன விட்டோம் தெரியுமா? இந்த பிள்ளைகளுடைய சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சபைக்கு போகட்டும். குறிப்பா சொல்றேன், நீங்க எந்த சபைக்கு போகிறீங்க? ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை. ஆவி வேணும். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையில் வருவீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் வல்லமை இல்லைன்னா எல்லா ஆவியும் உள்ள கெட்ட ஆவி, புரட்டின் ஆவி, தேவையில்லாத ஆவி, சண்டையின் ஆவி, சமாதானத்தை கண்டுகிற ஆவியில் உள்ளது. இன்னைக்கு நாட்டை சொல்ல இந்த குழந்தை ஏற்ற நேரத்தில் அதான் ஆண்டவர் சொன்னார். 2:52 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வளர்க்கப்பட்டார்? வாசிங்க, வாசிங்க, 2:52 வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் ஞானத்திலும் உலகத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையும் மனுஷ தயவிலும் அதிகமாக விரும்பியடைந்தார். அந்த குழந்தையை கர்த்தர் ஞானத்தில், ஆவியில, தேவ கிருபையில, தேவனுடைய சமூகத்துல, மனுஷ தயவுல ஆண்டவர் திருப்தியாக இருந்தார். ஆமென். ஒரு கையிலதான் கட்டுகிறார். 5 வருஷம் ஒரு ஆட்சி ஆளுநர்களே போயிடும். நம்ம பிள்ளை நல்ல போதனை வளரட்டும் என்பதற்கு கை பார்த்து தட்ட வரமாட்டேன். சரி, 2வது நல்ல போதனையை ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். டிவியில தேவையில்லாத காட்சிகளை பார்க்க விடாதீங்க. ரொம்ப தாழ்மையா சொல்றேன். எங்க வீட்டுல நல்ல டிவியில தூக்கி போட்ட கஷ்டங்களா இருந்துச்சு. என் பிள்ளைகளுக்கு டிவி கிடையாது. ஆமா, 2 பிள்ளைகளை வளர்க்கிறேன். 2ஐயும் ஒழுங்கா வளர்த்துக்கிறேன். இதனால சத்தியத்தை வளர்த்துருக்கிறேன், சமாதானமா வளர்த்து வச்சிருக்கிறேன். எங்க அப்பா 11 பிள்ளைகளை வளர்த்ததுனால எப்படியா வளர்ப்பாங்க? ஒருத்தர் வளர்க்கிறது அந்த ராஜ் எங்க அவருடைய சகோதரர் தெரியும், அவர்களாம் தெரியும், அவர்களாம் தெரியும். ஆர்மியா சொல்றேன், அதுதான் இன்றைக்கு எங்களை நல்ல பாதுகாப்பு நடத்துகிறது. இன்றைக்கு எங்களை கௌரவமா நடத்துகிறது. சமுதாயத்தை வேலையை நான் நடத்துகிறது, சந்தோஷமா நடத்துகிறது, மகிழ்ச்சியா நடத்துகிறது. என்னோட தகப்பனார் எந்த சொத்து சுகம் சேர்த்துவீங்க? ஒரே ஒரு சொத்து தான். இந்த பைபிள் கொடுத்து போயிட்டார், குறைச்சிக்காம அவ்வளவுதான். யாருக்கு எந்த கொடுக்கல, ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வீடு இருக்குது. ஏன் சொல்றேன்னா, அது கொஞ்சம் கவலையே இல்லை.
இன்னைக்கு சம்பளத்தை கேட்காதீங்க. இன்னைக்கு கட்ட கொடுத்தா சாப்பிடும், கொடுக்கட்டா சாப்பிடுங்க. அதெல்லாம் கொடுக்காம இதுவரைக்கும் இருந்தது இல்லை. இதுவரைக்கும் இருந்தது இல்லை. சர்ச்சைக்கு நடந்து போவேன், சைக்கிள்ல போவேன். 2 பிள்ளைகள், மனைவி கேரியர்ல உட்காந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை ஃப்ரண்ட்ல ஆண்டர்ல ஒரு கூட உட்கார வச்சிருப்பேன், இதே சென்னையில. 2வது குழந்தை வயிற்றுல கேரியர் கொண்டு போடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க தூய்காரம் போறாம வருவாங்க. அழுது உண்டு, கிண்டல் பண்ணது உண்டு, கேலி பண்ணது உண்டு. எனக்கு தூக்கில் தர மாட்டேங்கிறா. ஒரு பழைய வண்டியை கொடுத்தாரு. திரும்ப கேட்டேன், இதுதான் என் வாழ்க்கையா? திரும்ப 72 மணி நேரம் ஜோம் பண்ணேன். ஒரு புதிய வண்டியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்படி ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை இன்னும் நான் வேகமாக முடிஞ்சே விரும்புகிறேன். ஒரு பழைய காரை கொடுத்தாரு, சந்தோஷம். திடீர்னு ஒருத்தர் காணிக்க ஒரு கார் கொண்டு கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு ஓடி கார் வச்சுக்க மனுஷன் படுவாரி 2 வருஷத்துல அந்த கார் அவரே வாங்கிட்டு அவரே. ஏன்னா நான் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பழைய கார் அவர் சொன்னாரு, இந்த பழைய கார் திண்டிவனம் தாண்டாது. நான் சொன்னேன் திண்டிவனம் என்ன தமிழ்நாடே சுத்தம், இந்தியாவே சுத்தம் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு விசுவாசம். நான் எல்லா ஊரும் சுற்றி பார்த்தா ஆச்சரியப்பட்டு இந்த கார் கொடுத்து தப்ப போய் பாஸ்டர் இந்த காரை திரும்ப கொண்டு தாய் கேட்க. ஒரு வருஷம் எனக்கு கார் இல்லை, நான் 2 வருஷம் கார் பண்ணிட்டேன். அந்த பாதையிலும் கஷ்டப்படல, சந்தோஷமா போயிட்டு திடீரென இன்னொன்று பாஸ்டர் உங்களுக்கு நான் ஒரு புது கார் வாங்கி ஆசைப்படுறேன் கொடுத்தாரு. கத்து கொடுத்தாரு. எதுக்கு சொல்றேன்னா ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, தேவனை சார்ந்து இருக்கும்போது தேவன் நடத்துகிறவராக உங்க பிள்ளைய கர்த்தர் எதிர்க்கிறோம் சொல்லலாம். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, போகட்டும். இதெல்லாம் அல்ப காரியம். என் தேவையை கற்றுக் கொடுத்துருக்கிறது தான். ஆனா இதை காட்டி இன்னும் ஆண்டவருக்காக நாம் எடுக்கும்போது தேவன் பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷை போதனை ஆண்டு கொடுத்தார். அந்த போதனைப்படி வளர்க்கணும். முதலாவது என்ன சொல்லுவோம், நீங்கள் சமாதானமாய் உங்கள் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும். நம்பர் 1 சொல்லுங்க, வாசனத்தில் வளரும், சத்தியத்தில் வளரும். நம்பர் 2 நல்ல போதனை. தேவையான இடத்துல அனுபவம், நல்ல இடத்துக்கு போவாது. உங்களுக்கு நல்ல அனுபவம் பண்ண ஒரு போதை கொடுக்கிறாரு. சரி, அடுத்து கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. நம்ம பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும்னா உங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? சிக்ஷிக்கணும், சிக்ஷையில நடத்தணும். பிறப்பை கையாளர்கள் நாங்களாம் அடிமொழியில வளர்ந்த இப்போ உங்களே அடிக்கிறேன். எல்லாம் பக்கத்தில் போய் செஞ்சிருக்கோம், கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஆனா வசனத்தின்படி சொல்ற செய்ய வேண்டியதை செய்ய வைங்க, படிக்க வேண்டியதை படிக்க வைங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பண்றது கிடையாது. ஏன்னா நமக்கு தான் ஓடிக்கிட்டே நம்ம காலையில் போடுறோம், ஆனால் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகள் நடத்தாததுனாலதான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் புதிய வழியில கஷ்டப்படுறாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், ஒரு பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்து, புதிய வழி வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், புதிய வழி விடாது இருக்கும். 5 வளையாது. நீங்க ஒரு நாள் நேற்று கூட ஒரு பெரிய சபையில ஒரு 2 ஃபேமிலிக்கு கவுன்சில் கொடுத்து வரேன், மேரேஜ் கவுன்சில் கொடுக்குறேன், மேரேஜ் நடத்துறேன். அந்த பொண்ணு கேட்கிறேன், வீட்டில 1.25 லட்சம் சம்பாதிக்கிறான். கேட்கிறேன், சோறு பக்கம் தெரியுமான்னு கேட்டேன். அவங்க அம்மா பக்கத்தில் வந்துடுறாங்க, என் சோறு பக்கம் சொல்லி கொடுக்கலையா? இல்லை பாஸ்டர், படிச்சா காலேஜ் போனா அப்புறம் வேலைக்கு போயிட்டான். அப்ப சாப்பாடு எப்படி? நான் பொங்கி வச்சு சாப்பிடுவா, இல்லைன்னா உங்களை இருந்து மொபைல் ஒன்று என்னது ஸ்விக்கி இதில் சாப்பிட்டு போன வாரம் கூட ஒரு மாசத்துல எதுவும் முடியாமல் கிடக்கேன். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்னத்தை போட்டானோ தெரியல. அதுக்கு சிக்கனை போட்டானோ இல்லை அதில் மட்டன் போட்டாலும் தெரியல. என் வயிறு சரிக்கு பார்த்து 4 நாள் வேலை பண்ண முடியும். நான் சொன்னேன், இன்னும் 4 நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அப்புறம் அந்த வயிற்று போகும். எனக்கு காம்ப்ரமைஸ் தான். வீட்டில் சமையல் செய்து சாப்பிடுறது தெரியல. வீட்டுக்கு போன மேக்கப் கல்யாணம் அன்னைக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஒன்று சொல்றேன், முடிவு பாருங்க. நீங்க நல்ல மேக்கப் பண்ணுங்க, கல்யாணம் அன்னைக்கு நல்லா பண்றது எல்லாம் நல்லா இருக்கு.
அடுத்த நாள் உங்க மருமகளை உங்க மாமியார் என்ன எதிர்பார்ப்போம் சொல்ல முடியாது. வீட்டுக்கு வருகிற மருமகள், வீட்டுக்கு வர மருமகளை மாமியாருக்கு என்ன எதிர்பார்ப்பான்னு சொல்லுவோம். நல்ல வீட்டில் செய்வாங்க, நல்ல சமையல் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதில் செய்வாங்க. 99% கிறிஸ்டியன் திருமணம் இன்னைக்கு எங்க நடக்குமா? விவாகரத்து போதனை இல்லை. நான் நடத்துறேன், 100கணக்கான திருமணம் நடத்திக்கிறேன். இதுவரைக்கும் அவங்க திருமணம் தயவு சொல்றேன், நல்ல ஒரு இடத்துல சொல்ல வேலை சொல்றேன். எந்த ஒரு காரியம் தடையை சக்சஸ் நடத்திக்கிறேன். கொடுக்க வேண்டியதை கொடுத்து ரத்த மறுபடியும் அவங்க கழுத்தை கத்தி வச்சு அழக்கல. சரியான ஒரு போதனை 2 மணி நேரம் நேரத்தில் 2 மணி நேரம் கொடுத்து 10 மணிக்கு வீட்டு வந்திருக்காரு. அதை விட கணவன் வரல, கனடாவில் இருக்கிறார். அவர் வந்தாலும் பண்ண நடத்துவேன், வந்தாலும் பண்ண என்னைக்கு வராரோ என்னை நேரடியாக பார்த்து உட்கார வச்சு, ஏன்னா கனடா அமெரிக்கா நம்ப முடியல. இது வந்து கனடா முடிச்சுக்கலாம். அங்கே உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு எத்தனை குடும்பம் இன்னைக்கு இப்படி கிடைக்கிற தயவு செய்து இந்த நல்ல நாளில் உங்களை நான் சொல்லப்படுகிறேன். நீங்கள் சமூக வளர்த்து கிறிஸ்தவமாக இருக்கலாம். நம்பர் 1 வசனத்தில் சத்தியத்தில் வளரணும். நம்பர் 2 போதையில் வரணும். நம்பர் 3 சிக்ஷை. ஸ்பெண்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுந்தது சாப்பிடணும், அது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எது சாப்பிட முடியாது. நல்லதை செய்ய கத்தை நிச்சயமாகவே ஒரு பிள்ளைகள் சமாதானம் வைக்கிறார். கைகளை சொல்லுங்க சொல்லுங்க கைப்பிடிக்க சொல்லுங்க. நீங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய இன்றைக்கு வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கிற ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் சமாதானமாக இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் கற்றுத்தருமா மன அனுப்பணும் ஒழுங்கா சத்தியத்தை உடற்பாங்க சமாதானமாக இருக்கும். சிறுவன சமாதானமாக இருக்கும். உன் வீடு சமாதானமாக இருக்கும். உன் அலங்கத்துடைய சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு சொல்லப்படவில்லை. அப்படியே
போச்சமாக இருக்கிறது. கர்த்தர் தந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளை படிப்பு பெரிதாக இருக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கை பெரிதாக இருக்க வேண்டுமா? அந்த சமாதானத்தை கொடுக்கிற இயேசு என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீடுகளை சமாதானத்தை கொடுத்து இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் சொன்னால் அங்கே ஆசிரியர் ஜெயசிங்கவர்களை நீங்கள் ஆளுங்கள். அவருடைய சபைக்கு நீங்கள் போங்க. கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து உங்களோட பேசுவார். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் பிள்ளைக்கு சமாதானம் வேணும், என் பேரனுக்கு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் சமாதானம் வேணும். நான் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு வருமானம் இருக்குது, எனக்கு சமாதானம் இல்லையா? அப்படி சொல்லுகிறவங்க உங்க இருக்கிற கைவிங்க. இன்றைக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு சொல்லுகிறோம். நிறைய சந்தோஷமா நல்ல நாள் இருப்பான். ஞானவர்கள் கருணையுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த வயது மகளுக்கு நீங்கள் கொடுத்த வாழ்க்கை ஆசீர்வாதங்களை முன்னிட்டு இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த பிள்ளையை கொடுத்ததற்காக நன்றி. உங்கள் குடும்பத்தில் கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி. அந்த சமாதானத்தை தேவன் தாமே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய சமாதானம். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஆண்டவரே மன கஷ்டத்தோடு இந்த நேரத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை ஃபங்க்ஷன் தான் எனக்கு சமாதானம் கர்த்தர் கொடுத்தார். அந்த சமாதானத்தை நீ கொடுக்க முடியாத பூமிக்கு வந்தீர். இன்றைக்கும் என்றைக்கும் அதோட சதா காலத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் இல்லங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளுடைய பிரிவினைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமாதானமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். வாழ்ந்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தினாலே நாங்கள் சமாதானத்தை எடுத்துக் கொள்வோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றைக்கும் விசேஷமாய் பிறந்த நாளை காண்கிற அன்புமானோடும் அருமையான அன்புக்காக தேவதாசோடும் மனைவியோடும் குடும்பத்தோடும் வந்திருக்க தேவ ஊழியரோடும் வந்திருக்க இளைய பிள்ளைகளோடும் உற்றார் நண்பரோடும் கர்த்தருடைய வழிகளை கொண்டு தங்கிக்கொள்வாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காட்டிடுவார். உன் பாதங்களில் இகழாதவரை தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இகழாதவரை தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
நீ கொடுத்த பொக்கிஷம் எத்தனையோ பேர் கிடைக்கிற பாக்கியத்தை ஏதோடைய வேலைக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. ஏதோடைய பொக்கிஷத்தை சரியா உங்களை வளர்த்துக்கிறதுக்காக ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கத்தர் தாய் தகப்பன் தலைவர்களாக ஜெபிக்கிறப்பா. இதை போல எங்களுக்கு சாட்சியாக வளர்க்கிறவங்க நல்லா தெரியும். அதை காட்டுற ஒரு பணி சாதிக்கிற மகளாய் கடவுளுடைய பக்தி வயலுக்கு பாராட்டுகிற மகளாய் கத்தனை வளர்த்து தேவைக்கு ஞானத்தை கத்தனை ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க வந்தது நல்லது என்பதை வாழ்க்கை அனுபவிக்கிறதா காரியங்களை வாழ்க்கை செய்ய ஜெபிக்கிறோம். இதுவரை கிடைக்காத நன்மைகள் பாக்கியம் வாழ்க்கை கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். தகப்பனை வேலைகளுக்கு அனைத்து உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை குடும்பம் வச்சிருக்கீங்க தொடர்ந்து ஐக்கியத்தை தீவிரத்துக்குதான் கத்து எங்களுக்குள்ள நல்ல சமாதானத்தை கட்டளை ஜெபிக்கிறோம். தகப்பனை உலக நாளுக்குனா நாங்கள் அங்கேயுக்காக உதவி செய்யப்பா. வந்து எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நாங்கள் வந்தது அவங்க நல்லது பார்க்கறதாக ஊழியத்தை பெரிய மாற்றத்தை கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்தையும் பொறுப்பட்டுக் கொண்டு எல்லா ஆசிரியர்களும் ஒரு நன்மையும் உங்களுக்காக எல்லாம் நிறைவான வாழ்க்கை கட்டளை செய்யப்பா. ஆசீர்வதிப்பு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.